கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் அனுதின வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், நமக்குள்ளாக இருக்கிறதான கவலை. அந்த கவலையை நாம் எப்படி போக்குவது, அந்த கவலையை மேற்கொள்வது எப்படி என்று வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைகளை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அழகான ஒரு வசனத்தை தம்முடைய வாயிலிருந்து சொல்லி நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்கு உதாரணமாக அவர் சொல்லக்கூடியதான் என்று சொன்னால், அவர் சில காரியங்களை பார்க்கிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இது எவ்வளோ பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயிலிருந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். பட்சிகளையும் அவர் மற்ற காரியங்களையும் குறித்து பார்க்கின்ற வழியில் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விட்டால் நமக்கு கவலைகள் மறைந்து போகும். ஆகவே இந்த நாளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு நாம் அவர் மீது சார்ந்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய கவலைகள் மறைந்து போகும், கடந்து போகும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களை குறித்து கவலை உள்ளவராக இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளையில் கூட விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான பல விதமான சந்தேகங்களோடு கூடிய கவலைகளை நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். ஐயா ஆண்டவரே, இந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் அழகாக இயற்கையோடு கூட கூட்டி எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் செயல்பட நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் கவலைப்படாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் கவலையெல்லாம் அவர் எடுத்து போடுவார்.